இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் ஒரு குட்டி பறவை. இந்த காட்டுல இருக்க எல்லா விலங்குகளையும் கிடைச்சது நான் தான். ஆனா இந்த மாதிரி நீ எதுக்கு பண்ண? உன்னை நாங்க என்ன பண்ணோம்? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த யானை என்னோட காட்டுக்கு வந்துச்சு. அப்புறம் என் அம்மாவோட கூண்டு இருக்க மரத்தை தள்ளிடுச்சு. அம்மாவோட கூண்ட கூட இது நாசனமாக்கிடுச்சு. அது ராஜா சொன்னதுனால நாங்க பண்ணது. சனலத்துக்காக நான் ஒண்ணுமே பண்ணலையே. அதனால நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க? ஆனா நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே நேரத்துல நானு கொஞ்சம் தூரத்துல இருந்து அப்பா அம்மா பேசுறதெல்லாம் கேட்டேன். அப்பதான் நான் யோசித்த, கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் பழி வாங்கி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி. உங்க எல்லாராலையும் என் அம்மா இப்ப பெரிய ஒரு மலையில வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு அங்க வாழவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறா. நீங்க இங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். பிறந்ததுல இருந்து என் வாய்க்கு ஒரு பவர் இருக்கு. என் வாயில விஷம் இருக்கு. யார நான் கடிக்கிறேனோ அவங்க உடம்பு ஃபுல்லா விஷம் பரவும். அதுதான் என்னோட சக்தி. அதை கேட்ட உடனே எல்லா பறவைகளும் மற்றும் விலங்குகளும் ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரத்துல ராஜா சொல்றாரு, உங்க அம்மாவை காட்ட விட்டு துரத்துனது என்னோட அண்ணன். இத பத்தி எனக்கு தெரிஞ்சதும் இங்க வந்து காட்ட விட்டு நான் துரத்துனேன். இப்ப இந்த காட்டை நான் தான் ஆள்றேன். உங்க அம்மாவுக்கு அவங்க என்னதான் பண்ணிருந்தாலும் அதுக்கு தண்டனை